வெடித்து சிதறிய துப்பாக்கி குண்டால் அதிர்ச்சியில் உறைந்த மக்கள். மத்திய பிரதேச மக்களை மிரள வைத்த சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரை சேர்ந்தவர் அரவிந்த் பரிகார். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு பார்லர் ஒன்றில் நந்தினி என்ற இளம் பெண்ணை சந்தித்துள்ளார். இருவரும் சமூக வலைத்தளங்கள் மூலம் நண்பர்களாக மாறி பின்னர் காதலிக்க ஆரம்பித்துள்ளனர். அரவிந்துக்கு ஏற்கனவே திருமணமாகி இருக்கிறது. நந்தினிக்கு திருமணமாகி விவாகரத்து ஆன நிலையிலும் இருவரும் காதலித்து வந்துள்ளனர். பின்னர் இருவரும் கடந்த 2023ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டுள்ளனர். திருமண வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருந்த நிலையில் அரவிந்த் சில கிரிமினல் வேலைகளில் ஈடுபட்டு சிறை சென்று வந்தது நந்தினிக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் நந்தினிக்கு அங்கூர் என்ற நண்பர் கிடைத்துள்ளார். இதனால் அரவிந்தை விட்டுவிட்டு அங்கூருடன் செல்ல ஆரம்பித்துள்ளார் நந்தினி. ஒரு கட்டத்தில் அரவிந்தை விட்டு பிரிந்து சென்ற நந்தினி அங்கூருடன் வாழத் தொடங்கியுள்ளார். இது அரவிந்துக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தவே நந்தினி குறித்து சமூக வலைத்தளத்தில் தவறான தகவல்களை பரப்பியுள்ளார். இதற்கு எதிர்வினையாக நந்தினியும் அரவிந்த் குறித்து மோசமான தகவல்களை வெளியிட்டுள்ளார். மேலும் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளது என்றும் சமூக வலைத்தளத்தில் நந்தினி வீடியோவும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் சமீபத்தில் அங்கூருக்கு பிறந்த நாள் வந்துள்ளது. காதலனுடன் சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடி உள்ளார் நந்தினி. இந்த வீடியோவை நந்தினி பேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்துள்ளார். அதில் நந்தினிக்கு அங்கூர் கேக் ஊட்டுவதை பார்த்து கொதித்து போயிருக்கிறார் அரவிந்த். இதனால் நந்தினிக்கு போன் செய்து உன்னை கொலை செய்ய போகிறேன் என மிரட்டி உள்ளார் அரவிந்த். இதனால் அதிர்ச்சி அடைந்த நந்தினி உடனடியாக சென்று காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். புகார் அளித்துவிட்டு திரும்பிய நந்தினியை கிரிக்கெட் மைதானம் முன் வழிமறித்துள்ளார் அரவிந்த். அப்போது நந்தினியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அரவிந்த் பின்னர் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து நந்தினியை நோக்கி சுட்டார். இதை பார்த்த மக்கள் அங்கிருந்து அலறி அடித்து ஓடினர். துப்பாக்கி குண்டு பாய்ந்து சுருண்டு விழுந்த நந்தினியின் தலையில் துப்பாக்கியால் மீண்டும் சுட்டு வெறியாட்டமாடினார் அரவிந்த். நந்தினியை சுட்டுக் கொன்றது மட்டுமில்லாமல் துப்பாக்கியை காட்டி பேஸ்புக்கில் லைவ் வீடியோ போட்டார் அரவிந்த். இதை பார்த்த மக்கள் பதற்றத்துடன் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவே அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். போலீசாரை பார்த்ததும் அரவிந்த் தப்பி ஓட முயன்றார். ஆனால் அவரை போலீசார் சுற்றி வளைத்தனர். கையில் வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி போலீசை அரவிந்த் மிரட்டினார். இதையடுத்து கண்ணீர் புகை குண்டு வீசி அரவிந்தை போலீசார் பிடித்தனர். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் அரவிந்துக்கு தர்ம அடி கொடுத்தனர். இதையடுத்து அரவிந்தை கைது செய்த போலீசார் கொல்லப்பட்ட நந்தினியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அரவிந்திடம் விசாரணை நடத்திய போது நந்தினி தனது பணம் மற்றும் கார்களை எடுத்துக்கொண்டு அவரது காதலனுடன் சுற்றிய ஆத்திரத்தில் கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்தார். இதனிடையே பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நந்தினியின் உடலை அவரது பெற்றோர் வாங்க மறுத்துவிட்டனர். தனது பேச்சை கேட்காத மகளின் உடலை வாங்க விருப்பம் இல்லை என அவர்கள் கூறியுள்ளனர். இதையடுத்து அவரது உறவினர் ஒருவர் நந்தினியின் உடலை பெற்று இறுதி மரியாதை செய்தார். பிரிந்து சென்ற மனைவி வேறு ஒருவருடன் பிறந்த நாள் கொண்டாடிய ஆத்திரத்தில் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மத்திய பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.